இரக்கமும் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய ஒரேமை தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வரவேண்டியதாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பீராக, புதியவர்களை கூட்டிச் சேர்ப்பீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து முன்னின்று நம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். பாடல் பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவர் மேலும் ஊற்றுவீராக. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசும். அன்பின் காணிக்கைகளை பொறுப்படும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பலப்படுத்தி அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய அன்பின் கரத்திலே, சர்வ வல்லமுள்ள கரத்தில், ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. உண்மை தேவனே உருக்க நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்க நிறைந்தவர். உண்மை காப்பவர் உறங்குவதில்லை. உண்மை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார்.
அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நேச தருவார் நித்தமும் நடத்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நேச தருவார் நித்தமும் நடத்திடுவார். உன்னை தள்ளாட விட மாட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார். இம்மட்டும் காத்த தேவர் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். இம்மட்டும் காத்த தேவர் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். திகையாதே கலங்காதே, நீ திகையாதே கலங்காதே. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. துயரங்கள் கண்டு தளர்ந்து விடாதே, தூயவரே சுவைப்பார். துயரங்கள் கண்டு தளர்ந்து விடாதே, தூயவரே சுவைப்பார். விடுதலை தந்திடுவார், உனக்கு விடுதலை தந்திடுவார். இம்மட்டும் காத்த தேவர் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளா உன்னை மூடி காத்திடுவார். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே 4வது பாடல், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. தேச
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனோட உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலோ மறுமையிலோ இன்பத்தை ருசித்திடுவார். தேவனோட உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலோ மறுமையிலோ இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என் ஜீவ இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. என் ஜீவ இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்.
துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிக்கட பக்க துரபால பங்கட பக்க துரபால பக்கட பக்க துடிபி லிபிக்கதிடி லிகடக துரபால பங்கட பக்க துரபால பக்கட பக்க ஷால பக்கட பக்கதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிக்கட பக்க ஷலபங்கட பக்க துடிபி லிபிக்குதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்ட வேளைகளிலே, சிறுமைப்படுகிறதான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு யாரும் அடைக்கலமாய் இருப்பதில்லை. கர்த்தர் ஒருவரே நாம் சிறுமைப்படும் பொழுதெல்லாம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்காடா பக்காதுடி லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்காதுடி பேலே லிபிக்காடா பக்க துரபால பக்காடா பக்காதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறுமைப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதுபோல நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலும் அவரே நமக்கு தஞ்சமானவர். நம்முடைய ஆவியிலே நெருக்கப்படும் பொழுது, ஆத்துமாவிலே நெருக்கப்படும் பொழுது, சரீரத்திலே நெருக்கப்படும் பொழுது, மன நிலைமைகளிலே நெருக்கப்படும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே நமக்கு ஒரு தஞ்சம் இருக்கிறது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பொழுதெல்லாம் சத்துரு நெருக்கத்தை கொண்டு வருகிறானோ, வியாதிகளை கொண்டு வருகிறானோ, பிரச்சனைகளை கொண்டு வருகிறானோ, போராட்டங்களை கொண்டு வருகிறானோ, அந்த நெருக்கங்களில் நான் உனக்கு தஞ்சமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தஞ்சமாயிருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்காடா பக்க துடிபி லிபிக்கதிடி லிபிக்காடா பக்க துரபல பக்காடா பக்க துடிபி லிபிக்கதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை தேடுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனங்களாய் இருப்போம் என்றால் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவனாயிருந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபக்காடா பக்கதடி லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்கதுடி லிபிக்கதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினைகளை எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் என்ன, ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தாலும்,
தீவினைகளை எத்தனம் பண்ணினாலும் ஒன்றும் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்காதடி ஹலோ பேல 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 லிபிக்காடா பாக்கா தூரபால பங்காடா பாக்காதடி. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மனிததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மனிததையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்திலே நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமாக. அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய கரங்கள். தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 2வது பாடலையும் கூட நாம் இருந்த வண்ணமாகவே பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாகவே.
முதலாவது 3வது பாடல். ஆராதனை ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கிறோம். கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர், தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா நிஸ்ஸியே வெற்றி தருவீர், உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவா ரூபா
நல்மேய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ரஃபா சுகம் தருவே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா நீரே நீ, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மாயே, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா நீரே நீ, யெகோவா ஷம்மாயே, யெகோவா ஷம்மாயே, யெகோவா ஷாலோம் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா நீரே பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். சத்துருவை ஜெயித்து காலில் மிதிப்பேன், சத்துருவை ஜெயித்து காலில் மிதிப்பேன். யெகோவா நிச்சயம் வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே.
அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். நிச்சய முடிவை கண்டிடுவே, நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சய முடிவை கண்டிடுவே, நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும், அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும். யெகோவா சம்மா கூட இருப்பார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனம் சொல்ல கரங்களை தட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நாம் அனைவருமே நாம் செழிப்பாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தவறல்ல. ஆண்டவர் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன்தான். ஆனால் தேவன் நம்மிடத்திலே அதற்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். செம்மையானவர்களுடைய கூடாரம் அது என்ன செய்யுமாம்? செழித்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு செம்மையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை செழிக்கச் செய்வதிலே சந்தேகமில்லை. செம்மையான ஒரு ஜீவியம், வார்த்தைகள், கிரியைகள் நம்மிடத்திலே இல்லை என்றால் கர்த்தர் நம்மை செழிக்க செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது.
எனவே தேவன் எதிர்பார்க்கிற அந்த செம்மையான ஒரு வாழ்க்கை, பேச்சு, கிரியை நமக்குள்ளே வந்துவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் என்றால், இன்றிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, வேலைகளிலும், வருமானங்களிலும், சரீர நிலைமைகளிலும் ஆண்டவர் செழிப்பை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 112:4, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போதும் அப்ப பாருங்கள், நம்ம செம்மையாக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய வார்த்தைகள், கிரியைகள், சுபாவங்கள் செம்மையுள்ளவைகளாக மாறும் பொழுது, என்னதான் இருளை சத்துரு கொண்டு வந்தாலும், என்னதான் அந்தகாரத்தை சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலையிலே, வருமானங்களிலே, ஆவியாத்மா சரீரத்திலே கொண்டு வந்தாலும், செம்மையாய் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருள் வராது என்று சொல்லல, இருளை சத்துரு கொண்டு வர மாட்டார் என்று சொல்லல. செம்மையாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கும் சில நேரங்களிலே சத்துரு இருளை கொண்டு வந்தாலும், கர்த்தர் அந்த இருளிலை அல்லது அந்த இருளை வெளிச்சமாக உதிக்க செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நாம் செம்மையுள்ளவர்களாக வாழுகிறோமா, பேசுகிறோமா, ஜீவிக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி நாம் செம்மையுள்ளவர்களாக வாழும் பொழுது, பேசும் பொழுது, ஜீவிக்கும் பொழுது, இருளை பற்றி கவலைப்பட வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு கவலைப்பட வேண்டாம். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெளிச்சமாக, ஆசீர்வாதமாக மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் செம்மையானவர்களாக மாறும் பொழுது காணப்படுகிற இருள்கள், பிரச்சனைகளை ஆண்டவர் வெளிச்சமாக, ஜெயமாக மாற்றி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. வாசிக்கலாம். யாத்ராகமம் 15:26. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். இருக்கட்டும். அதுல அப்போ நம்ம ஆண்டவருக்கு செம்மையாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது, எகிப்தியருக்கு வர பண்ணின 10 வாதைகள் இருக்கிறது அல்லவா, மோசமான வாதைகள். அது நம்மளால தாங்க முடியாத வாதைகள். அந்த வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் செம்மையற்ற நிலைமையில போகும் பொழுது, பேசும்போது, கிரியை செய்யும் பொழுது, மாறும் பொழுது தான் சில வாதைகள் வந்து விடுகிறது. எனவே நாம் நம்மை செம்மையுள்ளவர்களாய் மாற்றும் பொழுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் நமக்கு டாக்டர். அப்படியே சின்ன சின்ன நோய்கள் வரலாம், அந்த 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறதில்லை. நமக்கு சின்ன சின்ன வியாதிகள் வராமல் போகாது. இருமல், சளி, சின்ன சின்ன போராட்டங்கள், வியாதிகள் இதெல்லாம் வந்தாலுமே அப்பவும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன் பரிகாரி, அல்லது நான் உனக்கு டாக்டராக இருந்து, நான் உனக்கு மருத்துவராக இருந்து உன்னை சுகப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே நாம் செம்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். எலிசாவுடைய நாட்களிலே சூனேமியாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ எலிசாவுடைய ஜெபத்தை கேட்டு சூனேமியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார்.
கொஞ்ச காலத்திற்குள்ளே அந்த குழந்தை வளர்ந்தது. கொஞ்ச நாட்களுக்குள்ளே அதுக்கு தலைநோவு வந்தது, அப்படியே மரித்து விட்டது. உடனே சுனேமியாள் தீர்க்கதரிசி இருக்கிற அந்த மலைக்கு வேகமாக கழுதையிலே சேனை வைத்து ஏறி புறப்பட்டு செல்லுகிறான். எலிசாவுடைய காலில் போய் விழுகிறான். அப்போ எலிசா என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? குழந்தை மரிச்சு போச்சுங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே எலிசா என்ன செய்கிறான்னு தெரியுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொல்லுகிறார். மரித்தது சூனேமியாளுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை. இப்ப அந்த பிள்ளை மரிச்சு போச்சு. அந்த செய்தியை சூனேமியாள் வந்து சொல்லுகிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? தன்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்புறாரு. கேயாசி அவனுக்கு உதவி ஊழியக்காரன். ஒரே ஒரு மகன் தான் இறந்து விட்டான். அந்த செய்தியை கேட்ட பிறகும் எலிசா அசிஸ்டண்டை அனுப்புகிறான். இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாங்க. இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 100க்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வருகிறார். 100க்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வந்து அவன் என்ன சொல்லுகிறான்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடியவர். இங்க இயேசுநாதர்ட்ட வந்து 100க்கு அதிபதி சொல்றான், யார் சுகவீனமா இருக்காங்கன்ட்டு வேலைக்காரன். அவரிங்க அங்க சூனேமியாளுடைய பெத்த பிள்ளை செத்து கிடக்குது. இங்க 100க்கு அதிபதிக்கு மகன் அல்ல, வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அந்த செய்தியை இயேசுவினிடத்துல சொல்றான். தன் மகன் இறந்த செய்தியை சூனேமியாள் எலிசாவினிடத்திலே அங்கே சொல்லுகிறாள். இங்க 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிற செய்தியை இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான். எலிசா அந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய உதவி ஊழியக்காரனை கேயாசி அனுப்புகிறான். ஆனால் இந்த செய்தியை கேட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசிங்க. கொடிய வேதனைப்படுகிறான், வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவை சுத்தி எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க? 12 சீசர்கள் இருக்கிறாங்க. கேயாசிக்கு ஒரே அசிஸ்டன்ட் தான், அந்த எலிசாவுக்கு. அங்க பெத்த பிள்ளை செத்த செய்தியை கேட்ட பிறகும் அசிஸ்டன்ட் அனுப்புகிறான் எலிசா. ஆனால் 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதியாய் கிடந்தாலும் இயேசு ஒரு யோவான் அனுப்பல, ஒரு பேதுருவை அனுப்பல, 12 சீசர்கள்ல ஒருத்தரை அனுப்பல. ஆனா இயேசு சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த அன்பு யாருக்கும் இருக்காது. அவன் வேலைக்காரனாய் இருந்தாலும் இயேசு நினைத்திருந்தால் பேதுருவை அனுப்பியிருக்கலாம், யோவான் அனுப்பியிருக்கலாம். இல்லை, இயேசு அந்த வேலைக்காரனை நேசிக்கிறார். எனவே அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் வந்து சுகமாக்குறேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்.
அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. என்னுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை போல யாரிடத்திலும் இருக்காது. அந்த இடத்துல எலிசா தாழ்ந்து போகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு உயர்ந்து நிற்கிறார் என்று கவனிக்கலாம். எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதல் மந்திரி இருந்த பொழுது நோய்வாய்ப்பட்டார்னு நமக்கு தெரியும். அப்போ இந்திரா காந்தி பிரதம மந்திரியா இருந்தாங்க. ரொம்ப எம்ஜிஆர் சங்கடப்பட்ட உடனே இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, நீங்க எம்ஜிஆரை எந்த தேசத்தில் கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுங்க, அரசாங்கம் பொறுப்படுத்திக்கிடும் செலவுகளை அப்படின்னு சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு உதவி செய்வாங்க, ஆனா சாதாரண குடிமகனுக்கு அரசாங்கம் உதவி செய்யுமா? எந்த நாட்டில்னாலும் போங்கன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை வியாதிப்படும் பொழுது, பலவீனமடையும் பொழுது, இந்திய அரசாங்கம் அல்ல, அல்லது வல்லரசு தேசங்களாகிய அமெரிக்கா, ரஷ்யா போன்ற அரசாங்கங்கள் அல்ல, அவ்வளவு அரசாங்கங்களையும் ஆளுகை செய்கிற பரலோக அரசாங்கத்துக்கு அதிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவே, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி நமக்கு நல்ல மருத்துவராக இருந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, செம்மையுள்ளவளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நம்ம விருப்பத்திற்கு நடந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க கூடாது. செம்மையுள்ளவளாய் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வாரத்திலே நாம் செம்மையுள்ளவளாக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிகாரியாகிய இருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து வாசியுங்கள், நீதிமொழிகள் 16-17 என்று நினைக்கிறேன். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. சமனான பாதைன்னா என்ன? மேடு பள்ளம் இல்லாத நல்ல சமமான பாதை. நமக்கு விளங்கும்படி சொன்னா ஹைவே ரோடு அப்படி வச்சுக்கலாம். தெருவில் போகிற ரோடெல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும். ஆனா ஹைவே ரோடு எப்படி இருக்கும்? அழகா இருக்கு, ஸ்மூத்தா, வேகமா போகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமனான ஒரு வாழ்க்கை, மேடு பள்ளம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பாடு இல்லாத ஒரு சமனான பாதை யாருக்கு கிடைக்குமா? தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. சிலர் செம்மையானவர்களாக இருப்பாங்க, ஆனா சில தீமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செம்மையானவர்களாக இருந்தாலும் சில தீமைகளை செய்வாங்க. அப்போ அவங்க சமனான பாதையை அடைய முடியாது. வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளையே அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. எனவே தீமையை விட்டு விலகிவிட்டால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டுவிட்டோம் என்றால், அப்போ நமக்கு ஆண்டவர் சமனான பாதையை, நல்ல சுமூகமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? நிச்சயம் தருவார். இல்ல நான் அப்படியெல்லாம் விலக மாட்டேன், சின்ன சின்ன காரியங்களை செய்யத்தான் செய்வேன் அப்படின்னா அப்ப சமனான பாதை கிடைக்காது. கல்லு முள்ளுகளும் கரடு மருடுமான வேதனையான சூழ்நிலைகளையே கடந்து போக வேண்டியது வரும். எனவே தீமையை விட்டு நம்ம விலகிவிட வேண்டும். செம்மையுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு விடுவோம் என்றால், ஆண்டவர் நல்ல சொகுசான ஒரு பாதையிலே, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். சவுலை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது
நீங்க வாசிக்கலாம் சவுலை குறித்து. 1 சாமுவேல் 24:17 என்று நினைக்கிறேன், 17-18. 1 சாமுவேல் 24:17-18. சவுல் சொல்லுதாரு, தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை. இங்க நான் தீமை செய்தேங்கிறத சவுலை ஒத்துக்கிடுதான். தீமை செய்தேன் என்பதை சவுலே ஒத்துக்கொள்ளுகிறான். சவுல் தீமையை விட்டு விலகவே மாட்டான். இது என் மகனுடைய சத்தம் அல்லவா, இது தாவீதினுடைய சத்தம் அல்லவா அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா தீமையை விட்டு என்ன செய்ய மாட்டான், விலகவே மாட்டான். அப்படித்தான் சில தேவ பிள்ளைகள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் வேத வாசித்தாலும் தீமைகளை விட மாட்டாங்க. தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களை விட மாட்டாங்க. அப்படி சவுல் இருக்கிறான். நான் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றான். 19-20 வாசிங்க. அதே இதுல அவனே சொல்றான், நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பாய். ஏன்னா நீ எனக்கு நன்மை செய்யற, நான் உனக்கு தீமை செய்தாலும் நீ எனக்கு நன்மை செய்யற, அதனால நீ ராஜாவாயிருப்பாய்ன்னு சொல்லல. எப்படி சொல்றான், நீ நிச்சயமாக, சந்தேகமே கிடையாது, நீதான் ராஜாவா இருப்ப. அப்ப தீமை செய்யற சவுல் டெம்பரவரி ராஜா, அவ்வளவுதான். தற்காலிக ராஜா, அவன் நிரந்தரமா அவன் இருக்க முடியாது. இன்னைக்கு தீமை செஞ்சாலும் ராஜா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது டெம்பரவரி ராஜாக்கள். ஆனால் நன்மை செய்கிற தேவ பிள்ளைகள் பெர்மனண்டமான அல்லது நிச்சயமான ராஜாக்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த சவுலுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 20 வசனம் என்ன சொல்லுது? அதிலே 20, இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் என்ன செய்யப்படும், நிலைவரப்படும். இப்போ உங்க கையில ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் நீங்க செம்மையா வாழ்ந்து கொண்டே இருங்க, தீமையை விட்டு விலகிருங்க, இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டே இருங்க. உங்களுடைய கைகளிலே ராஜ்யபாரம் என்கிற ஆசீர்வாதம், ராஜ்யபாரம் என்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி உங்கள் கைக்கு என்ன செய்யும், வந்தே தீரும். அது நிலைவரப்படும், வந்துட்டு போகாது. நிலைவரமாக நிரந்தரமாக அது உங்கள் கைகளிலே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தீமையை விட்டு விலகாத சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து மரித்து போனார். ஆனால் தாவீதையோ ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். எனவே தேவ பிள்ளைகள் தாவீதை போல கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 23:16 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உங்க உதடு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய உதடா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அது காரியம் அல்ல. ஆனா உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? செம்மையுள்ளவைகளாயிருக்கும், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவைகளாயிருக்கணும். அப்படி உங்க உதட்டிலிருந்து செம்மையான வார்த்தைகள் வரும் பொழுது என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்ன செய்கிறது? மகிழ்கிறது. உங்கள் செம்மையான வார்த்தைகள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக்குகிறது. ஆண்டவருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது அது மற்றவருடைய உள்ளந்திரியங்களை, அவயவங்களை, மற்றவர்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை அது அது சோர்ந்து போய் இருந்தாலும் அதை மகிழச் செய்யும். எனவே தேவனுடைய பிள்ளைகள்
செம்மையுள்ள வார்த்தைகளை பேச வேண்டியது, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு தீரா வியாதி பிடித்திருந்த ஒரு மனிதர் ஒரு டாக்டர்கிட்ட போனார். நிறைய வியாதி அவருக்கு கடுமையா இருந்தது. அப்ப டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாரு, சார், உங்க உடம்புல 90% உறுப்புகள் எல்லாம் செத்து போச்சு, வெறும் 10% தான் உங்க உடம்புல ஜீவன் இருக்கு. அதனால கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான், என்ன செய்யன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு ரொம்ப அவர் நோயாளி டயர்டாயிட்டார், சோர்ந்து போயிட்டார். சரி, இருந்தாலும் இன்னொரு டாக்டர் இடத்துலையும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர், ரெண்டாவது டாக்டர், இவரெல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார், அதே சம்பவத்தை தான் சொல்றாரு, ஆனா அவர் சொல்ற வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கு. அந்த முந்தின டாக்டர் சொன்னதை தான் சொல்றாரு, காரியம் அதுதான், ஆனா அந்த உதட்டில இருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர் என்ன சொல்றாரு, ரெண்டாவது டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, சார் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு இவருக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன செய்தி? உங்க உடம்புல இன்னும் 10% ஜீவனோட தான் இருக்குது, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், இந்த 10% 20% மாறும், 40 மாறும், 80 மாறும், 100 மாறும், படிப்படியா சுகம் கிடைச்சிரும். சம்பவம் ஒண்ணுதான், அந்த டாக்டர் சொன்னது இந்த டாக்டர் சொன்னது ஒண்ணுதான், மெத்தடு தான் வேற, வார்த்தைகள் தான் வேற. அவரும் 10% தான் ஜீவன் இருக்குங்கிறாரு, இவரும் 10% தான் ஜீவன் இருக்குங்கிறாரு. ஆனா அந்த வார்த்தைகள் பாருங்க, நல்ல செய்தி, 10% உங்களுக்கு ஜீவனோட இருக்கிறீங்க, நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுங்க, 20 மாறும், 40 மாறும், 100 மாறும், சுகம் கிடைச்சிரும். உடனே இவருக்கு பாதி நோய் சுகமானது போல இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்தார், நாட்கள் கழிந்தது, மாதங்கள் கழிந்தது, வருடங்கள் கழிந்தது, 100% சுகம் பெற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த செம்மையான வார்த்தைகள் அவ்வளவுதான். ஒருத்தனை சாகடிப்பதும் சாகடிக்காததும் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை. அந்த டாக்டருடைய அந்த இனிமையான வார்த்தைகள், அந்த செம்மையான வார்த்தைகள் அந்த நோயாளியை என்ன செஞ்சிருச்சு? பலப்படுத்திடுத்து, நம்பிக்கை கொடுத்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்தார், சுகமடைந்தார். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும் பொழுது, செம்மையுள்ள ஜீவியத்தை செய்யும் பொழுது, கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் நம்மை செழிப்பாக ஆசீர்வாதமாய் மாற்றியே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 கூட நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 13, 17, 18. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி. ஆமா, நீ ஆண்டவருக்கு செம்மையா நீ செஞ்சிட்டன்னு வச்சுக்க. அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு, உக்கிரத்தை விட்டு என்ன செஞ்சிருவாராம்? திரும்பி விடுவார். சில நேரங்களில் நம்ம பண்ற சேட்டைய வச்சு ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருப்பார். நம்ம பேசுற வார்த்தைகள், கிரியைகள் இதெல்லாம் வச்சு கேட்டு நம்ம மேல கோபமா இருப்பார். அப்போ அவருடைய கோபம் எப்ப திரும்புமா? நம்ம செம்மையானவர்களாய் மாறும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, நம்முடைய தவறுகளை உணரும் பொழுது, செம்மையுள்ளவர்களாக செம்மையான காரியங்களை நான் செய்யும் பொழுது, கர்த்தர் தமது கோபத்தை விட்டு திரும்பி விடுவார். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவர் அதை விட்டு திரும்பிடுவார். அவருடைய கோபத்தை நம்மை விட்டு எடுத்து விடுவார்.
அதனால நம்ம தான் நம்மை சரி செய்ய வேண்டும், செம்மையானவர்களாக மாற வேண்டும். உனக்கு தயை செய்வார், உன்மேல் இரக்கம் காட்டுவார், உன்னை விருத்தியடைய பண்ணுவான். நீ குறுகி போகிறதில்லை, நீ நொறுங்கி போகிறதில்லை, நீ தோல்வி அடைவதில்லை, நீ பலவீனப்பட்டு போவதில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பண ஆசீர்வாதங்களிலும் உன்னை விருத்தியடைய செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் செம்மையானவர்களாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, செம்மையான வார்த்தைகளை பேசும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது, அவருடைய கோபத்தை அவர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தயை செய்வார். எந்தெந்த காரியத்துல இன்னும் நமக்கு தயை கிடைக்கவில்லையோ அந்தந்த காரியத்திலெல்லாம் தயை கிடைக்க செய்வார், நம்மை இரக்கம் காட்டுவார், நம்மை குறுகி போக விடாதபடி விருத்தியடைய செய்வார் என்பதை இங்கே பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 6:19. அதாவது சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் துரத்தணும்னா நீ செம்மையா செய்யப்பா, உன் காரியத்தை செம்மையா செய், நீ செம்மையுள்ளவனாக மாறு. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, செம்மையாய் வாழுறவங்களுக்கு எதிரிகள் அங்க வேதம் சொல்லுது உன் சத்துருக்கள்னு சொல்லியிருக்கு. சத்துருன்னு சொல்லல, சத்துருக்கள். நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. செம்மையா வாழ்ந்தா கூட விரோதமான சத்துருக்கள் நிறைய இருப்பாங்க, போராட்டங்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும், வேதனைகள் நிறைய இருக்கலாம், வியாதிகள் நிறைய இருக்கலாம், தொந்தரவுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் நீ அந்த சூழ்நிலையிலும் நீ செம்மையானவனாக வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்றால் அந்த சத்துருக்களை, அந்த பிரச்சனைகளை, அந்த வியாதிகளை, அந்த போராட்டங்களை உன் முகத்துக்கு முன்பாக இருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? துரத்தி விடுவேன் என்று சொல்றேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் செம்மையானவர்களாக மாறும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, தோல்விகளை, போராட்டங்களை ஆண்டவர் துரத்தி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனவே நாம் செம்மையானவர்களாய் மாற வேண்டும். கடைசியாக பிரசங்க வாக்கியத்தை வாசியங்கள் முடிப்போம். நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு, இங்க கவனிங்க, துன்மார்க்கனுக்கு என்ன இருக்குது? வீடு இருக்குது. அந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பாருங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும். அவன் துன்மார்க்கன் தான், ஆனா அவனுக்கு என்ன இருக்குது? வீடு இருக்குது. அடுத்து வாசிங்க. செம்மையானவன் தான், ஆனா இவனுக்கு என்னதான் இருக்கு? வீடு இல்ல, கூடாரம் தான் இருக்கு. துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது வீடு கிடைத்து விடுகிறது. அதாவது ஆசீர்வாதம் குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த வீடு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். துன்மார்க்க ஜீவியம் செய்ய செய்ய ஆசீர்வாதங்கள் அழிந்து போய் விடுகிறது. அதே நேரத்தில் செம்மையானவனுக்கு இருக்கிறது கூடாரம் தான், சின்ன குடிசை தான். ஆனால் அந்த கூடாரம்
நீ செவ்வையாய் ஜீவிக்க எனக்கு சின்ன வேலை தான் இருக்கு, சின்ன சம்பளம் தான், சின்ன வருமானம் தான், சின்ன கூடாரம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல எரிச்சல் படாதீங்க. நீங்க செம்மையா ஜீவித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு தந்திருக்கிற அந்த சின்ன கூடாரம், அந்த சின்ன வேலை, அந்த சின்ன வருமானம் அது அழியாது, அது செழித்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வருமானங்கள், உங்கள் வேலைகள், உங்கள் பிரயாசங்கள், உங்கள் கூடாரம் சின்னது என்று நீங்க ஆண்டவரை கசந்து கொள்ளாதீங்க. அதுக்காக நம்ம தப்பா வாழன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்துருவோம், நமக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க செம்மையாய் வாழுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த சின்ன கூடாரம் அழிந்து போகவே போகாது, சின்ன ஆசீர்வாதம் குறைந்து போகவே போகாது, அது செழித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவேதான் செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நாம் நம்மை செம்மையானவர்களாக அர்ப்பணிப்போம் இந்த நாளிலே. அப்பொழுது கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருந்து நமக்கு சுகத்தை தருகிறார். இரண்டாவது, நமக்கு சமனான பாதையை, ஆசீர்வாதமுள்ள ஒரு பாதையை, வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மூன்றாவது, அவர் நம்மை மகிழச் செய்வார். நான்காவது, நம்மை விருத்தி அடைய செய்வார், குறுகி போக விடமாட்டார். நான்காவது, நமக்கு எதிரே இருக்கிற சத்துருக்களை, பிரச்சனைகளை ஆண்டவரே துரத்துவார். நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம செம்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பிரச்சனைகளை துரத்துவார். கடைசியாக, உன்னுடைய கூடாரம் அழியாது, குறையாது, அது செழித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே செம்மையுள்ள ஜீவியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை செழிக்க செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இம்மட்டும் காத்த தேவன் என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமப்பாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளால் உன்னை மூடி காத்திடுவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளால் உன்னை மூடி காத்திடுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நேச தருவார், நீக்கமும் நடத்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நேச தருவார், நீக்கமும் நடத்திடுவார். உன்னை தள்ளாட விட மாட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளால் உன்னை மூடி காத்திடுவார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். அவரின் சிறகுகளால் உன்னை மூடி காத்திடுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் என்று சொன்னீரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு செம்மையானவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள், கிரியைகள், வாழ்க்கை எல்லாமே உமக்கு செம்மையாக காணப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் இருந்த அந்த கூடார நிலைமை விருத்தியடையும்படி, செழிப்பாகும்படி, ஆசீர்வாதமாகும்படி கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. எங்கள் தேவாதி தேவன் தாமே விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை விருத்தியடைய செய்வீராக. இருக்கிறதன் அந்த சிறிய கூடாரம், சிறிய வேலை, சிறிய வருமானம் இன்னும் செழித்துக்கொண்டே செல்லட்டும் அப்பா. இன்னும் உயர்வை காணட்டும், இன்னும் விருத்தி அடையட்டும். எங்கள் தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளை செழிப்படைய செய்ய போகிறபடியினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் தந்தரணும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.